ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். நேற்று நம்மளோட வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேங்க. நேற்று என்ன சவாரி ஓட்டிருக்கேன், எவ்வளோ வந்திருக்கு எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போ ரெண்டாவது சவாரி கிட்டத்தட்ட அதோட அமௌண்ட்டு பார்த்தோன்னா 252 ரூபா வந்திருக்குங்க. சவாரி எத்தனை மணிக்கு வந்ததுன்னு பார்த்தோன்னா 12:15 வந்ததுங்க. எனக்கு அந்த சவாரி கஸ்டமரோட பிளேஸுக்கு நான் போனது பார்த்தோன்னா 12:18க்குலாம் போயிட்டேன். ஏன்னா வெறும் 300 மீட்டர் தாங்க பிக்கப்பு. கஸ்டமர் கால் பண்ணால் கரெக்டான லொக்கேஷன் தாங்க, கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டாங்க. ட்ரிப்பும் நான் உள்ளே போயிட்ட பிறகு கஸ்டமரை பார்த்ததுக்கப்புறம் ட்ரிப் ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு டைம் ஓட ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்கிறேன் இப்போ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் சொல்கிறேன்னா, நான் செஞ்ச தப்பு நீங்களும் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்கன்றது நான் கிளியராக உங்கள்கிட்ட சொல்கிறேன். பார்த்துக்குங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் போயிட்டேன். பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி கிடையாது, பெரிய கம்பெனி. நம்ம லொக்கேஷன் போனோன்னே கஸ்டமர் வண்டியை ரிவர்ஸில் ஓட சொன்னாங்க. வண்டியை ரிவர்ஸில் விட்டேன். சார் என்ன மெட்டீரியல் சார் வண்டியில் ஏற்றுறீங்கன்னு கேட்டேன். எதனால் நான் கேட்டேன்னா, ஒரு 10 நிமிஷமாக நம்ம வண்டியில் லோடு ஏற்றாதனால நான் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி, கஸ்டமர்கிட்ட கேட்டேன். கஸ்டமர் சொல்லிட்டாங்க டைன்னு சொல்லிட்டாங்க. டையினா ஒரு 300 கிலோ வரும், இல்லை 400 கிலோ வெயிட் வரும், அவ்வளோதான் நினச்சேன். கஸ்டமரே அந்த டையோட வெயிட் பார்த்தோன்னா 600 கிலோ சொல்கிறாங்க. 600 கிலோ கஸ்டமரே சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50-100 கிலோ கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம அதுதானே எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன ஒரு 750 கிலோக்குள்ளே தான் நம்ம ஏற்ற போகிறோம், அதனால ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு கஸ்டமர் டையை ஏற்றிட்டாங்க. ஏன்னா ஒரே இடத்துல வச்சனால செம வெயிட்டுங்க அது. சரி, ஓகே, நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சா திருப்பியும் 3 டை எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எவ்வளோ வெயிட்டுன்னு கேட்டேன். இதனா ஒரு 50-60 கிலோ வரும்னாங்க. சரி, 60 கிலோனா கூட விடுங்க, 80னே வச்சுக்கோங்க. 3 டை ஏற்றிட்டாங்க. அதோட அதிகமாக இருக்க மாதிரி தான் தோணுது. வண்டி ஓட்டும் போதே தெரியுது. ஏன்னா கம்பெனிக்குள்ளே ஸ்பீட் பிரேக்கர் 4-5 இடத்துல போட்டிருக்காங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலேயே வண்டி ஏற மாட்டுது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றுற மாதிரி இருந்தது. கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். சரி வாங்க, நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமரோட பிளேஸில் லோடெல்லாம் ஏற்றிட்டாங்க. நான் டோரெல்லாம் மூடிட்டு லோடு கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல கிளம்பியாச்சு. மொத்தம் 3 கேட் இருக்குங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க. சரி, நம்ம லோடு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட் பில்லு காமிச்சேன், தாண்டியாச்சுங்க. 2வது கேட்லேயும் பில்லு காமிச்சேன், தாண்டியாச்சுங்க. 3வது கேட்டில் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளோட பில்லு கேட்டாங்க. நான் போய் செக்யூரிட்டிகிட்ட போய் பில்லு கொடுத்தேன். பில்லு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கன்னாங்க. ஒரு 2-3 வண்டி இருந்தது. அந்த வண்டியெல்லாம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம், ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சுங்க. எதனால் சொல்கிறேன்னா, நம்ம லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு வெயிட்டிங் டைம் ஸ்டாப் ஆயிரும். அப்போ நம்ம கேட்டை விட்டு வெளியே போகிறோன்னு நினச்சிட்டு நான் வாட்டு கொடுத்துட்டேன். ஆனால் ஒரு 1 ஹவர் 1.25 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. எனக்கு சவாரியே வேணாங்க, நீங்கள் கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி புக்கிங் கஸ்டமர் கால் பண்ணேன். சார், இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க. இதே மாதிரி ஒரு 4 பேர் பண்ணாங்கன்னா நம்ம நிலமை என்னங்க ஆகுறது? கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த சவாரி முடிக்கிறதுக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட வரலங்க. எதனால் எக்ஸ்ட்ரா வரலன்னு தெரியுமாங்க? கஸ்டமர் புக் பண்ணாங்க, 300 மீட்டர்னாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் கஸ்டமர் லொக்கேஷன் வந்தால் நான் ட்ரிப் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். கஸ்டமர் ஒரு 1/4 ஹவர் வெயிட் பண்ணாங்க. லோடு ஏற்றதுக்கு பார்த்தோன்னா ஒரு 1/2 ஹவர் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் கஸ்டமர் பில் எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். அப்போ அந்த லோட் கம்ப்ளீட்டட் நம்ம கொடுத்துருக்க கூடாது. நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. எதனால் அப்படி சொல்றேன்னா, கஸ்டமரோட கம்பெனிலேருந்து நீங்கள் வெளியே ஏறிட்டு லோடு கம்ப்ளீட்டட் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா இந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக வரும். போர்ட்டரில் கண்டிப்பாக கம்பல்சரியாக வரும். ஏன்னா நான் அவஸ்தைப்படுற மாதிரி நீங்களும் அவஸ்தைப்படுறாதீங்க. உங்களுக்கு அந்த 1 ஹவருக்கு வெயிட்டிங் சார்ஜ் கிட்டத்தட்ட பார்த்தா 210 ரூபா 220 ரூபா கிட்ட வரும். அந்த 210 220 நம்மளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு. கஸ்டமரும் லோடு அதிகமாக ஏற்றிட்டாங்க, வெயிட்டிங் நேரமும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்மளால் என்ன பண்ண முடியும்? அடுத்த ஆப்ஷன் ஒன்று இருந்தது. என்னென்னா, கஸ்டமர் கேரில் அங்கேருந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணேன் கஸ்டமர்கிட்ட, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. சரி சார், பார்த்துக்கலாம் சார், நீங்கள் முடிக்கும் போது சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நம்ம கஸ்டமர் ட்ராப் பாயிண்ட் போயிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். 252 ரூபா சேம் அமௌண்ட் தான் எதுவுமே மாற்றம் இல்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்துட்டோம்ல. அப்போ கஸ்டமர் அங்கே இறக்குற இடத்துல ஒரு 1/4 ஹவர் ஆக்குனா கரெக்டாக 1 ஹவர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எப்படிங்க எக்ஸ்ட்ரா வரும்? எதுவுமே வராதுங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேரில் கால் பண்ணாங்க. கஸ்டமர் கேரில் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணேன், உங்களுக்கு வெயிட்டிங் டைம் என்ன இருக்கோ அதான் சார் வரும், அது எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மேலே தப்பு வச்சுட்டு அவங்கள நம்ம கேட்க முடியாது. அதனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம உஷாராக இருந்துடணும். நான் இந்த மாதிரி ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிப்பு வந்தால் கூட கஸ்டமர் பிளேஸுக்கு போய் ட்ரிப்பை ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி லோட் கம்ப்ளீட்டர் தயவு செய்து கம்பெனி விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க. பில்லு கொடுத்துட்டு கேட்டில் இருக்க வெயிட்டிங் டைம் நம்மளுக்கு கால்குலேட் ஆகாது. ஏன் இந்த திரும்பி சொல்கிறேன்னா, இந்த விஷயத்த நீங்கள் பண்ணிடாதீங்க. இது கண்டிப்பாக சராசரியாக எல்லாரும் பண்ணுற விஷயம்தான். அதனால நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. அதனாலேயே நேற்று எடுத்த வீடியோ எல்லாம் டெலீட் ஆகிட்டாங்க. மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சுங்க. இந்த சவாரிக்கே நம்ம இவ்வளோ நேரம் ஆக்கிட்டோமேன்றது ரொம்ப கவலையாக போயிடுச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு.
அப்புறம் வந்து என்னோட சப்ஸ்கிரைப் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லினா, காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி போர்ட்டல் இருக்கா ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் போர்ட்டல் இல்லை ப்ரோ. இங்கே இருக்க வண்டி வேணால் காஞ்சிபுரம் போகும். வந்து அங்கேருந்து ட்ரிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அது உடனே வராது. நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கணும். மேபி பை சான்ஸில் லக் இருந்தால் கண்டிப்பாக ட்ரிப் வரும் ப்ரோ. இன்னொரு ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு கமெண்ட்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தாங்க. இன்னொரு ப்ரோ என் வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா அண்ணன் நான் வந்து உங்கள் வீடியோ கம்பல்சரியாக எதுவுமே விடாமல் நான் பார்க்குறேங்கன்னு சொன்னாங்க. உண்மையாகவே இந்த மாதிரி கமெண்ட் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுமாதிரி உங்கள் வீடியோவை பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஐடியா வருதுன்றாங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக என்னோட வீடியோ பார்த்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் போது நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ போடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ வீடியோ போட முடியுமோ கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ போடுவாங்க. மாதிரி கமெண்ட் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரீசெண்டாக நான் ஒரு சப்ஸ்கிரைப் மீட் பண்ணாங்க. அவரை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்னை பார்த்ததில் அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க. அந்த வீடியோ போடுறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இல்லை என்னோட சேனல் பார்க்குறீங்கல்ல, நான் டெய்லி அண்ணனோட சேனல் பார்க்குறேன். நான் கூட இங்கே பாருங்கள் போட்டுறது தான் நான் ஓட்டுறேன். சரிங்களா, எவ்வளோ டென்ஷன் எது இருந்தாலும் அண்ணனோட சேனலை பார்த்துட்டு நைட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு படுத்துன்னு ப்ரோ. நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. எல்லோரும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணனோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா PKWRTHI. இப்போ தான் 7.5K சம்திங் சப்ஸ்கிரைப் இருக்காரு. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோட சப்ஸ்கிரைப் வீடியோ நீங்கள் பார்த்தீங்களாங்க. என்னை பார்த்ததில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவரை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. கரெக்டான டைமுக்கு அவர் கரெக்டாக வந்தாருங்க. ஏன்னா இருக்கிற டென்ஷன் எல்லாமே எனக்கு கிளியராக ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைப் நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. என்னோட வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்கன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயங்க, என்னோட வீடியோ வந்து எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்றது மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். எனக்கும் அது பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குங்க. ஓகேங்க, இன்னைக்கு டே வந்து ஃப்ரைடேங்க. இன்னைக்கு எப்படி சவாரி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தோன்னா 10:22ங்க. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்க. என்னோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 82 இருக்குங்க. லாகின் ஹவர்ஸ் பார்த்தோன்னா 29 மணி நேரம் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். கேன்சலேஷன் ரேட்டிங் வந்து 0ல் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து லாகின் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது சவாரி வருதான்னு தெரியும். நம்ம இப்போ வந்து லாகின் கொடுத்தாச்சுங்க. நேற்று உள்ள சவாரிக்கு வந்து நான் ரீசார்ஜ் பண்ணல. அது மாதிரி முந்தா நேற்று நான் ரீசார்ஜ் பண்ணல. 2 நாள் சேர்ந்தது தாங்க இந்த அமௌண்ட்டு. வந்து கிளியர் டியூ கொடுத்துலாங்க. கிளியர் டியூ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ப்ரொசீட் டியூ கிளியர் டியூன்னு காட்டுது. கொடுத்தோன்னே ஜிபேக்குள்ளே போங்க. இப்போ ரீசார்ஜ் பண்ணியாச்சுங்க, கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துலாம். நம்மளோட வேலெட் வந்து 0 ஆயிடுச்சு. நான் வந்து -28 பே பண்ணுறனால மேலே காட்டுதுங்க. இப்போ நம்ம வந்து சவாரிக்காண்டி வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு காலையில் எங்கேருந்து எங்கே போடுறாங்கன்னு தெரில. அதுக்கு வந்து சின்ன சவாரி வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன சவாரி போட்டானா அதே போட்டு தாளிச்சிடுறாங்க. பார்க்கலாம் என்ன சவாரி வருதுன்ட்டு. ஃபஸ்ட்டு சவாரி வந்துச்சுங்க. டைம் பார்த்தோன்னா 11:52 ஆகுதுங்க. பரவாயில்ல, இப்போயாச்சும் சவாரி கொடுத்தாங்களே சந்தோஷங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா அன்னனூர் ஐயப்பாக்கம் போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா கொரட்டூர் போட்டிருக்காங்க. அமௌண்ட்டு பார்த்தோன்னா 467 ரூபா போட்டிருக்காங்க. டாடா ஏசி டைப் வந்து எனின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ளோஸ் வண்டிக்கும் வரும், ஓப்பன் வண்டிக்கும் சவாரி அடிக்கும். யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க இது போகும். கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசியாச்சு. லொக்கேஷன் கரெக்டானு கேட்டேன், கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து மேப் ஆன் பண்ணி பார்த்துலாம். அப்போ தான் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்துடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 1.2 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 4 மினிட்ஸ் தான் போகிறதுக்கு. பரவாயில்லைங்க, பக்கத்தில் தான் காட்டுது. இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாங்க. லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. இன்னும் கிட்டத்தட்ட 800 மீட்டர் தாங்க நம்மளுக்கு காட்டுது. லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. ஆல்மோஸ்ட் நான் வந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இதாக தான் பிக்கப் லொக்கேஷனாக இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க, பூஜா ஆட்வர்ட்ஸுன்ட்டு. சரி, ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி கஸ்டமர்கிட்ட பேசிட்டு வந்துடலாங்க. கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. பூஜா எலக்ட்ரிக்கல் கிடையாது, அது பக்கத்தில் கடப்பாக்கல்லுன்னாங்க. சரி, ஓகே, புக்கிங் கஸ்டமர் இங்கே இல்லைங்க. பிக்கப் கஸ்டமர்கிட்ட நான் சொல்லியாச்சு. இப்போ வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் வந்து ஓட ஆரம்பிக்குங்க. கஸ்டமர் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கடப்பாக்கல். இது வந்து வண்டியில் ஏற்றுறாங்க. ஆனால் நம்ம வண்டியில் வந்து கெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். பார்க்கலாம் அவர் வந்து எப்படி கெட்டுறாருன்னு தெரில. ஆனால் அவர் என்னை கெட்ட சொன்னார். நம்ம கெட்டலன்னா நீங்களே டைட்டாக வச்சு கெட்டி விட்ருங்கண்ணான்னு சொன்னேன். சரி, ஓகேன்னு இருக்காரு. அவர் வந்து எப்படி கெட்டுறாருன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் செம்ம ஐடியா போல தெரியுதுங்க. 4 பக்கம் கட்டை வச்சு விட்றேன்னு இருக்காரு. அளவு வந்து அளந்துட்டு போயிருக்காரு. பார்க்கலாம், கட்டை வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கஸ்டமர் பாருங்கள் எவ்வளோ ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. நான் நினச்சேன் இது கெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, அவங்க ஒரு வண்டியாக ஏற்றுறாங்க. தினைக்கு எத்தனை வண்டி ஏற்றிருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த லொக்கேஷன் வந்து கிளம்பிடலாங்க. நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து போகிற லொக்கேஷன் வந்து கரெக்டாக காட்ட ஆரம்பிக்கும். வெயிட்டிங் டைம் கிட்டத்தட்ட வந்து 8 நிமிஷம் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம இப்போ லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து போகிற லொக்கேஷன் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்குங்க. ட்ராப் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்டிடுச்சுங்க. இப்போ மேப் அழுத்தி பார்த்துடலாம் கஸ்டமருக்கு எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷன் வந்துச்சுங்க. 10 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த லொக்கேஷன் வந்து கிளம்பிடலாங்க. நம்ம
வந்து கஸ்டமரோட ட்ராப் லொகேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. நம்மளுக்கு வந்து 450 550 இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்தா சந்தோஷம் தாங்க. 260 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்தானா ரொம்ப கஷ்டமா இருக்கு, டைமும் போயிடுது. இந்த மாதிரி 450 ரூபாயில் கொடுத்து டைம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மனசுக்கு வந்து ஆறுதலாக இருக்குங்க. இன்னும் கஸ்டமர் லொக்கேஷன் இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் காடுது, கிட்ட போயிடலாங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட கிளியராக பேசுகிறேங்க. இந்த மெட்டீரியல் வந்து நம்ம வண்டிக்கு அலோடு இல்லைன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. நான் ஓன் ரிஸ்கில் தாங்க வண்டியை கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டிட்டு வரணும், நம்ம சேஃப்டியாக தான் எடுத்துகிட்டு வரணும், நீங்கள் பார்த்து கொடுங்க சார்ண்ணே. சரி வாப்பா நான் பார்த்து தரேன்ப்பா அப்படின்ட்டாங்க. கஸ்டமர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. அந்த வீடு வேலை நடக்குது பாருங்க, அதான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடப்பாக்கல் அதுக்காக தான் இருக்கும், வேறு எதுக்கும் இருக்காது. சரி நம்ம வந்து கஸ்டமர் கால் பண்ணிட்டு வந்துடுறேங்க. கஸ்டமர் கிட்ட ஃபோனில் பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டு தான் சொன்னாங்க. எந்த வீடுன்னு பார்த்தோன்னா இந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் இருக்குது பாருங்களேன், இந்த வீட்டில் தான் நம்ம வந்து மெட்டீரியல் இறக்க போகிறாங்க. சரி நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அரைவல் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்கும். Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து பொருள் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடப்பா கல் ஒரு 6 கல்லுனால டக்குன்னு இறக்கி முடிச்சிருவாங்க. கஸ்டமர் வந்து நீங்கள் முடிச்சுட்டு சொல்லுங்கள், நான் ஜிபேயில் போட்டு விட்றேன்னு இருக்காங்க. எதாவது பார்த்து போட்டு விடுங்க சார்ண்ணா. சரி நான் பார்த்து போட்டு விட்றேன்னு இருக்காங்க. பார்க்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு கஸ்டமர் என்ன அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து ஜிபேயில் அனுப்புகிறாங்கன்ட்டு. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. கஸ்டமருக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து 21 நிமிஷம் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்கிறது கரெக்டாக இருக்கும். எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு, ட்ரிப் கம்ப்ளீட்டட் வந்துச்சு. கஸ்டமரோட அமௌண்ட் ஒன்றும் ஏற போகிறது இல்லை, அதே அமௌண்ட்டு தான் வரும், 467 ரூபா. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து கஸ்டமர் கால் பண்ணி கேட்டுடலாம். கஸ்டமருக்கு நான் கால் பண்ணி பேசினா உங்களுக்கு நான் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன்னாங்க. சரி ஜிபேக்குள்ளே போய் செக் பண்ண 550 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம பில்லோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துலாமாங்க. பில்லோட அமௌண்ட் எவ்வளோ தெரியுமாங்க, 467 ரூபா. ஓகே, கஸ்டமர் நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம வந்து கேஷ் கலெக்டன் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ட்ரிப்புக்கு ரெடியான மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்என்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். அடுத்த என்ன ட்ரிப் வருதுன்னு பார்க்கலாம். சவாரி ஒன்று வந்ததுங்க, இம்மீடியட்டாக கேன்சல் ஆகுதுங்க. 350 ரூபா சவாரிங்க. அட்டன் பண்ண அடுத்த செகண்டே கேன்சல் ஆகுது. என்ன பண்ணுறது, இப்போ என்ன ஸ்கோர் குறைக்க போகிறாங்கன்னு தெரில. கஸ்டமர் வந்து என்ன ரீசன் போட்டிருக்காங்க நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. சப்போர்ட்டில் என்ன கொடுத்துட்டு ஸ்டார்ட் சாட் கொடுத்துட்டு உள்ளே போனால் தெரியும் ஆர்டர் கேன்சல் ஸ்டேட்டஸ்ன்னு காட்டுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணனா யுவர் ஆர்டர் இஸ் கேன்சல் வித் கஸ்டமர் ரீசன், யூ வில் நாட் பி சஸ்பெண்டட் ஃபார் திஸ் கேன்சல் ரெக்வஸ்ட் யூ ஸ்டே ஆன்லைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. இப்போ கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 82 இருக்குது. கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் குறைப்பாங்க இன்னொரு 2 ஹவர்ஸில். பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் ஆகுதுன்ட்டு. சரி அடுத்த சவாரிக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் இந்த மாதிரி புக்கிங் பண்ணி கேன்சல் பண்ணுறாங்க, ஏன் தான் தெரியல. யோசிச்சுட்டு வண்டி வேணும்னா புக்கிங் பண்ணால் நல்லாயிருக்கும். போர்ட்டல்லையும் டிரைவர் மேலே மிஸ்டேக் இல்லாமல் கேன்சல் ஆனால் கூட நம்ம மேலே ஸ்கோர் வந்து குறையக்கூடாது. ஆனால் போர்ட்டல்லையும் அப்படி தான் பண்ணுறாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. சரி நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சவாரி வருதுன்ட்டு. இப்போ ஆடியோ 2வது சவாரி வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு பாருங்க. 2வது சவாரி டைம் பாருங்க, கிட்டத்தட்ட 3:41. 3:41க்கு 2வது சவாரி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பாருங்க, 377 ரூபா. டாடா ஏசி ஓப்பன் தான் கொடுத்துருக்காங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாங்க. எங்கே பிக்கப் போட்டிருக்காங்க பாருங்களேன், கொரட்டூர் பிக்கப்பு, கள்ளிக்குப்பம் ட்ராப்பு. நம்ம பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கிளியராக பார்த்துலாங்க. மேப் ஆன் பண்ணியாச்சு. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 1.9 கிலோமீட்டர் இருக்குது. சரி நம்ம பிக்கப் லொக்கேஷன் கிளம்பிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. என்னன்னே தெரிலங்க, சவாரியே வர மாட்டேது. இன்னைக்கு டேட் வேறு 1ஆம் தேதியே இந்த நிலமையா. மாசனால சவாரி கொஞ்சம் கம்மியாக தான் வருது போல தெரியுதுங்க. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வர போகிறோம். இன்னும் ஒரு 100 மீட்டருக்கு ஆடுது. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமர் கால் பண்ணி பேசிட்டேன், கரெக்டுன்னாங்க. ரிவர்ஸில் விடுங்கன்னாங்க. சரி நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு ஓட ஆரம்பிக்கும். Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி 4 ஐட்டம் இருக்குன்னாங்க. பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குது. கிலோமீட்டரும் நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். இது வந்து ஷார்ட்கட் வழியாக காட்டும். லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. ட்ராப் லொக்கேஷன் நோக்கி கிளம்ப வேண்டியது தான். கஸ்டமருக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து 11 நிமிஷம் தாங்க ஓடி இருக்கு. இப்போ வந்து ட்ராப் பாயிண்ட் போகணுன்னா லோட் கம்ப்ளீட்டட் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்துருச்சு பாருங்க, கள்ளிக்குப்பம், அம்பத்தூர். நம்ம வந்து மேப் அழுத்தி பார்த்தோன்னா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்ட்டு. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 7.5 கிலோமீட்டர் காட்டுது. 18 நிமிஷத்தில் போகிற மாதிரி காட்டுது. சரி நம்ம வந்து கிளம்பிடலாமாங்க. வந்துங்க கஸ்டமர் லொக்கேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 1000 ரூபா தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும் போல தெரியுதுங்க. அதுவும் இன்றைக்கி 1ஆம் தேதி வேறு. இந்த மாதிரி கம்மியாக கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறது. ஒரு சின்ன சந்தேகங்க, டாடா ஏசிக்கு மட்டும்தான் ட்ரிப்பு வந்து டல்லாக வருதா எனக்கு என்னன்னு தெரில. கண்டிப்பாக தோஸ்த் வண்டி ஓட்டுறவங்க, 2 வீலர் போட்டர் 2 வீலர் ஓட்டுறவங்க, 3 வீலர் ஓட்டுறவங்க, 9 ஃபீட்டு 17
ஃபிட் இந்த மாதிரி ஓட்டுறவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒருவேளை நம்ம வண்டி தான் இந்த மாதிரி இருக்கா, இல்லை எல்லா வண்டிக்கும் இந்த மாதிரி டல்லாக தான் இருக்கான்றது தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரியே வானமும் இருக்குங்க. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தான் சவாரி வரல நம்ம நினச்சிட்டு இருக்கோங்க. ஓலா, ஊபர், ரேப்பிடோ எல்லாருக்குமே சவாரி டல்லாக தாங்க இருக்குது. அவங்களுக்கு வந்தாலும் அமௌண்ட் வந்து கம்மியாக தாங்க போடுற மாதிரி வருது. என்னோடய வீட்டில் வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து கேப் புக் பண்ணலாமேன்னு பண்ணேங்க. கேபோட ஆட்டோ ரேட் அதிகமாக இருக்குது. அது என்ன கான்செப்டில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் எனிவே வந்து அப்பப்போ மாறி மாறி தான் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபீல்டும் கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்குது. முக்கியமாக டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டு வந்து ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. நம்ம இப்போ வந்து கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட பார்த்தா இன்னும் ஒரு 50 மீட்டர் தாங்க காட்டுது. லெஃப்ட்டில் இருக்கா இல்லை ரைட்டில் இருக்கான்னு தெரில. கஸ்டமருக்கு நம்ம கால் பண்ணிட்டு வந்துடலாங்க. கஸ்டமர்கிட்ட ஃபோனில் பேசியாச்சுங்க. அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் லாஸ்ட்டில், அந்த வண்டிக்கு ப்ளூ கலர் வண்டிக்கு பின்னாடி இருக்காங்க. கஸ்டமர் பார்த்துட்டாங்க, வெயிட் பண்ணுங்கள், அது இறக்குனதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அரைவல் ட்ரிப் கொடுத்துலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். Start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமர்கிட்ட என்ன மெட்டீரியல்னு கேட்டேன். இது வந்து இந்த பால் கடைக்கு ட்ராயராக யூஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த கம்பெனிங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா இது. இவங்க வந்து இப்போ ஆரோக்கியா கம்பெனினா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து கடைங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம வண்டியிலேருந்து இறக்கி முடிக்க போகிறாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. கஸ்டமர் வந்து ஜிபேயில் நம்மளுக்கு 400 அனுப்பிச்சிட்டாங்க. ட்ரிப்போட அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்துடலாமாங்க. ஆனால் எதுவும் மாற்றம் எதுவும் இருக்காது, சேம் அமௌண்ட்டு தான் வரும். 24 நிமிஷம் கஸ்டமருக்கு வெயிட்டிங் டைம் வந்திருக்கு. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சு. அமௌண்ட்டை பார்த்துடலாம். சேம் அமௌண்ட்டு தாங்க வந்திருக்கு. 377 ரூபா வந்திருக்கு. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு 400 ரூபா ஜிபேயில் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த சவாரிக்கு ரெடியான மாதிரி ஆயிரும். கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துருச்சு. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து குறைக்காமல் இருக்காங்க. ஏன்னா ஒரு சவாரி வந்து நான் அட்டன் பண்ணி கேன்சல் பண்ணால் அது என்னோடய மிஸ்டேக் இல்லை, கஸ்டமரோட மிஸ்டேக் தான். காலையிலேருந்து போர்ட்டல் வண்டி ஓட்டி எவ்வளோ ஏர்னிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வெறும் 700 ரூபாங்க. நம்ம டிரைவர் சம்பளத்தோட கம்மியாக தாங்க ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு டைமும் ரொம்ப மோசமாக சவாரி ஓடி இருக்குங்க. இப்போ நம்ம வந்து எவ்வளோ மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாமாங்க. நம்ம லாகின் பண்ணியிருக்க டைம் பார்த்தோன்னா 6 மணி நேரம் 24 நிமிஷம் லாகின் பண்ணியிருக்கோம். 700 ரூபாய்க்கு நம்ம சம்பாதிச்சிருக்கோம். 2 சவாரி ஓட்டியிருக்கேன். காலையில் ஒரு 400 சில்லரை போட்டாங்க, அப்புறம் இப்போ ஒரு 300 சில்லரை. வேறு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சவாரி நல்லா தான் வரும். சனிக்கிழமை கூட நல்லா தான் வரும். என்னன்னு தெரில, இந்த ஆடி மாதனால ரொம்ப டல் அடிக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டு மட்டும் தான் டல்லா, இல்லை ஓலா, ஊபர், ரேப்பிடோ ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. பட் எங்கள் ஃபீல்டு ரொம்பவே டல்லாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஓட்டுற மைண்டே போயிடுச்சுங்க. டைம் பார்த்தோன்னா 4:48 ஆகுது. இவ்வளோ நேரம் ஓட்டி வெறும் 700 ரூபா தாங்க வந்திருக்கு. ஏன்னே தெரில, சவாரி இருக்க ரொம்ப டல்லாகவே தான் போய்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னரில் இருக்கோங்க. இதுவே ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள், அப்போ அவங்களுக்கு எப்படி சவாரி வருது, எப்படி ஓட்ட முடியுது, எனக்கே ஒன்றுமே புரியலைங்க இது. ஏன்னா ப்ரைம் பார்ட்னராக இருந்தால் தான் வர சவாரி வந்து நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ எனக்கே வந்து வெறும் 700 ரூபாய்க்கு ஓடி இருக்குது. அப்போ ப்ரைம் பார்ட்னர் இல்லாதவங்களுக்கு எவ்வளோக்கு ஓடி இருக்கும்? ஆனால் ஒருத்தவங்க சொல்கிறாங்க ப்ரைம் பார்ட்னராக இருந்தால் கூட நம்மளுக்கு சவாரி கிடைக்க மாட்டுது, இதுவே 10 செகண்ட் ஐடியா இருந்தால் கூட சவாரி எடுக்க முடியுது அப்படின்றாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் 10 செகண்ட் ஐடியில் ஓட்டும் போது எனக்கு சவாரி என்னால் எடுக்க முடியல. உங்களுக்கு எப்படி எடுக்க முடியுதா இல்லையான்றது கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஆஃப்லைனில் போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஒரு சவாரி வந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா யாரும் எடுக்கலை. ஏன்னா இது சின்ன சவாரி, கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் யாரும் எடுக்க மாட்டாங்க. சரி, எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு பார்த்துடலாங்க. பிக்கப் பார்த்தோன்னா கள்ளிக்குப்பம் போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா கொளத்தூர் போட்டிருக்காங்க. இதோட அமௌண்ட்டு பார்த்தோன்னா 291 ரூபா போட்டிருக்காங்க. டாடா ஏசி ஓப்பனு. கஸ்டமர்கிட்ட என்ன மெட்டீரியல்னு கேட்டாங்க. 23 25 பிவிசி டோர் ஏற்றணுன்றாங்க. வெறும் 291 ரூபாய்க்கு நம்ம வண்டி ஃபுல்லாக ஏற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் கஸ்டமர் எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்துடலாமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேப் அழுத்திடலாம். கிட்டத்தட்ட 600 மீட்டர் தாங்க காட்டுது, ரொம்ப பக்கத்தில் தான் காட்டுது. இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாமாங்க. கஸ்டமர் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. நம்ம இப்போ வந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமர் எக்ஸாக்டாக கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க லொக்கேஷனு. கஸ்டமர் லொக்கேஷனில் தான் இருக்கோம். இப்போ டோர் ஓப்பன் பண்ணாங்க, ரிவர்ஸில் வண்டியை விட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் எல்லாமே நோட் ஆக ஆரம்பிக்கும். Please start loading. Press the blue button only after loading is complete. வந்து நம்ம வண்டியில் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ லோடு பாருங்களேன், இன்னும் வேறு இருக்குது உள்ளேருந்து. 291 ரூபாங்க பில்லோட அமௌண்ட்டு. கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்குங்க. டிரைவருக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். என்ன பண்ணுறது, ஒரு சில டைமில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. என்ன சவாரி, ஆனால் டைம் எப்படி ஓடுது பார்த்தீங்களா. இதுவும் கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன்.
ஏற்றி இறக்கிறதுக்கு எல்லாமே 1 ஹவர் ஆகும். ட்ராவலிங் ஏன்னா 4 கிலோமீட்டர் தான். கஸ்டமர் பாருங்கள் எவ்வளோ தம் பிடிச்சி ஃபுல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட இங்கேயே 40 நிமிஷம் ஆகிட்டு இருக்குங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் ஏற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. அப்போ தான் வந்து ட்ராப் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்கும். ட்ராப் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சு கொளத்தூர். சரி கிளிக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர் ட்ராப் பாயிண்ட் காட்டுதுன்ட்டு. கஸ்டமருக்கு 3.4 கிலோமீட்டர் ட்ராப் பாயிண்ட் காட்டுது. இப்போ நம்ம கிளம்பிடலாமாங்க. கஸ்டமர் லொக்கேஷன்லேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. ஃப்ரண்ட்டில் போகிறா இருப்பாருங்க ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, அவர் தாங்க கஸ்டமர். பின்னாடி ஆல்ரெடி ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா மெட்டீரியல் பிடிக்கிறதுக்காண்டி. சரி நம்ம கஸ்டமரை நோக்கி போய்கிட்டு தாங்க இருக்கோம். லொக்கேஷன் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்றாங்க. சரி நம்ம ட்ராப் பாயிண்ட் கிட்ட போயிடலாம். நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து ரீச் ஆக போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தாங்க காட்டுது. கஸ்டமரோட லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோங்க. மெட்டீரியல் வந்து இங்கே தான் இறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கஸ்டமரும் என் கூடயே தான் வந்திருக்காங்க. ஓகே நம்ம இப்போ வந்து அரைவல் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்கும். Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் வந்து லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. கஸ்டமருக்கு டோட்டல் வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 58 நிமிஷம் இருக்குங்க. இது வந்து ரன்னிங் டைம் வந்து கால்குலேட் ஆகாது. டோட்டலாக வெயிட்டிங் டைம் மட்டும்தான் கால்குலேட் ஆகும். பிக்கப் பாயிண்டில் வெயிட்டிங் டைமு, ட்ராப் பாயிண்ட் வெயிட்டிங் டைம் அது மட்டும் தான் கால்குலேட் ஆகும். சரி நம்ம வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துலாங்க. அப்போ தான் என்ன அமௌண்ட் வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். சேம் அமௌண்ட்டு தாங்க வரும். எதாவது நம்ம மாறி இருக்கோம் நம்ம எதிர்பார்த்தாலும் அதே அமௌண்ட்டு தான் வரும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. கஸ்டமரோட அமௌண்ட் பார்த்தோன்னா 301 ரூபா வருதுங்க. ஏ அப்பா 10 ரூபா 50 பைசா எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. பெரிய ஆச்சரியங்க. கஸ்டமரு ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்மளால் எதுவும் சொல்லவும் முடியல, எதுவும் செய்யவும் முடியல. நம்ம கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாங்க. கேஷ் கலெக்டர் கொடுத்தாச்சு. கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சுங்க. ஆனால் ஏன்டா இந்த சவாரி வந்து எடுத்தோன்னு ஆகிப்போச்சுங்க. எப்பா என்னன்னு தெரிலங்க. போட்டுள்ள அமௌண்ட் வந்து ரொம்ப குறைச்சிருக்க மாதிரி தாங்க தெரியுது. எவ்வளோ நேரம் டைம் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம வேறு சவாரி எடுத்தால் வேலைக்கு ஆகுதுங்க. இப்போயே ஆஃப்லைன் போட்டுடலாங்க, அதுதான் பெஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம எத்தனை ட்ரிப் எடுத்துருக்கோன்னு பார்த்துலாமாங்க. இன்றைக்கோட ஏர்னிங் பார்த்தோன்னா 950 எடுத்திருக்கேங்க. 8 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கேன். 3 சவாரி எடுத்திருக்கேங்க. ஆனால் லாஸ்ட்டு ட்ரிப்பு எனக்கு ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணிட்டாங்க. பரவாயில்லைங்க, கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து குறைக்காமல் இருந்திருக்காங்க. 82லேருந்து 84 போட்டிருக்காங்க. லாகின் ஹவர்ஸ் வந்து 36 மணி நேரம் லாகின் ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. 3 சவாரி ஓட்டியிருக்கேங்க. அதுவும் லாஸ்ட்டு சவாரி எனக்கு ரொம்ப கடுப்பேற்றிச்சுங்க. வண்டியில் ஃபுல் லோடு ஏற்றிட்டாங்க, டைமும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, ட்ராப் பாயிண்ட்லேயும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக 60 நிமிஷத்துக்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்போ எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். சிறப்பாக போயிடுச்சுங்க, நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. சரி நாளைக்காச்சும் நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே டாடா பை பாய்.